ஹரிஷ் குட்டிக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி விட்டாச்சுங்க. வந்துட்டார் கிச்சனுக்கு. என்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு காப்பி குடிச்சிட்டாங்க. பிள்ளை அபி குட்டி வச்சுருந்த காப்பியை குடிச்சிட்டான். அபி குடிக்கல, காப்பி வேண்டான்ட்டா. அதை எடுத்து அவன் குடிச்சிட்டான். அவன் காப்பி எனக்கு கூட சேர்ந்தவங்கள காப்பின்னா போதும், மறுபடியும் இந்த காப்பி வேணுன்ற. அப்புறம் சோறு சாப்பிட மாட்டேன்னு அவனுக்கு கொடுக்கல. என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கி கடைசி வெள்ளியில் அங்கே கோயிலுக்கு போயிருக்காங்க, குலசாமி கோயிலுக்கு. அங்கேருந்து சக்கரை பொங்கலும், இது என்னது சக்கரை பொங்கலும் மஞ்சள் பொங்கலும், இந்த ரெண்டும் கொடுத்து விட்ருக்காங்க அம்மா வீட்டில். வந்தோடனே அவன் பார்த்தாச்சு என்ன இருக்குது அது இருக்குன்னு. நைட்டுக்கு சாதமும் கொஞ்சம் இருக்குங்க. இல்லாட்டா தோசை மாவு இருக்குது, தோசை சுட்டு சாப்பிட வேண்டியதான். என்ன அவனுக்கு சக்கரை பொங்கல் நல்லா பிடிக்குங்க பாருங்க. எடுத்தாரேன் மக்கா, அக்காளுக்கு கொஞ்சம் கொடு. இப்போ அங்கே உட்கார அம்மா எடுத்துகிட்டு வரேன், நீ சாப்பிட வேண்டியதானே. இப்போ அம்மா எடுத்துகிட்டு வர வேண்டாம், இடத்துக்கு ஏண்டு எடுப்பேன் நீ போ. எங்கள் வீட்டு பெரிய மனுஷனை பார்த்தீங்களாங்க, வேஷ்டி கட்டியிருக்கான் பாருங்க. தங்க பிள்ளை தரையம்மா தரையம்மா. இந்தா நல்ல வேலை இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொடுக்காம எஸ்கேப் ஆயாச்சு. நாளைக்கு தருவேன் நம்மக்கா அம்மா ஸ்நாக்ஸு. பாவங்க என் தங்கம். நல்லா இருக்காமக்கா, அக்காளுக்கு கொடு கொஞ்சம், அக்காளுக்கும் கொடு. தோசை அப்படியே சோறு அப்படியே தங்கம். இன்னுக்கும் வீடியோ கட் பண்ணிட்டு வரேன்.